அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாட்டுமனாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்காக எந்த சமூகம் வழிகேட்டில் இருந்ததோ, அனாச்சாரங்களில் இருந்ததோ, அந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய இல்லம் கட்டப்பட்டதோ அந்த இல்லத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லப்படுவதற்காக உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மக்காவில் இருந்தே ஒரு மனிதரை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். நாம் நேற்றைய தினம் பார்த்தோம், அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்காவாசிகள், குறைஷியர்கள் ஷிர்கில் முழுகி கடந்தார்கள், அனாச்சாரங்களை செய்து கொண்டு இருந்தார்கள், வழிகேட்டில் இருந்தார்கள், மூட நம்பிக்கையில் இருந்தார்கள், பாவத்தில் மூழ்கி கடந்தார்கள். இவர்கள் எல்லாம் திருத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கின்றான். எந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கின்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருடம் தன்னுடைய மக்களை வழிகேட்டில் பார்த்ததற்கு பிறகு, அநியாயத்தில் பார்த்ததற்கு பிறகு 40 வருடம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 40ஆக இருக்கும் பொழுது அவர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள், ஹிரா குகையில் தனிமையில் இருக்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்தை கொடுக்கின்றார். நபித்துவம் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ்விற்காக பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மறைவாக 3 ஆண்டுகள் என்ன செய்தார்கள்? மறைமுகமாக பிரச்சாரம் செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்தது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் நெருங்கிய குடும்பத்தார்களுக்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு வஹி இறக்கப்பட்டு அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது குறைந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர் நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஸைத் பின் ஹாரிஸா, வளர்ப்பு மகனாகிய ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்படி குறைவான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர்கள் மூலமாக சில மக்கள், பலவீனமான மக்கள், அவர்களும் என்ன செய்ய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து தாருல் அர்கம், அங்கே அவர்கள் இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை, இஸ்லாம் சம்பந்தமாக பேசுவதற்காகவும், குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காகவும், மார்க்க ரீதியான விஷயங்களை பேசிக்கொள்வதற்காகவும் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அங்கே அவர்கள் என்ன செய்கின்ற பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி 3 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கட்டளையிடுகின்றான், நபியே நீங்கள் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யுங்கள். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்கள் மக்களை என்ன செய்யுங்கள்? இஸ்லாத்தின் பக்கம், அதாவது உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாக சஃபா மலையில் ஏறி நின்று மக்களை அழைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் இருந்தது. அந்த கூட்டத்தாரிடம் நபி என்பவர், முஹம்மது என்பவர் ஒரு அமீன், ஒரு சாதிக் என்ற வார்த்தையில் புகழப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் பொழுது எல்லா மக்காவாசிகளும் சஃபா மலையில் ஒன்று திரண்டார்கள். ஒன்று திரண்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வந்து இருக்கின்றது நம்மளை எதிர்த்து போராடுவதற்காக, அதை சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் நிச்சயமாக நம்புவோம், நீ ஒரு நல்ல மனிதர், பொய் சொல்ல மாட்டாய், நீ உண்மையானவர் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, மறுமை நாளை நம்புங்கள் என்று தௌஹீதுடைய விஷயத்தை முன்வைக்கின்றார்கள், ஏகத்துவ கொள்கையை முன்வைக்கின்றார்கள். சில மனிதர்கள் கேட்டார்கள், சில மனிதர்கள் ஓடினார்கள், சில மனிதர்கள் திட்டிவிட்டு கேலி செய்து விட்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் அபூலஹப் என்ன செய்தான் தெரியுமா? இதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா, இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா, நீ நாசமா போ என்ற வார்த்தை சொன்னான். அப்போது தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தப்பத்தியதா என்ற அந்த வசனத்தை இறக்குகின்றான். கையால் மண்ணை எடுத்து வாரி தூக்கி எறிந்தான், நாசமா போ என்ற வார்த்தையை சொல்லி. ஆக இப்படி ஆரம்பத்தில் அங்கே எதிர்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக மக்கள் கூடுகின்றார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை எடுத்து வைத்ததற்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. மக்கள் பேச ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஓப்பனாகவே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மக்களிடம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கொள்கையை தான் எடுத்து வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சண்டை போட்டார்கள், எதிர்த்து பேசினார்கள். முகம்மதுக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி இருக்கின்றார், ஏன் கூட்டத்தை கொலைத்து கொண்டும் அவர்களிடத்தில் பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாரே, என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது மக்கள் எதிராக மாறினார்கள். யாரெல்லாம் உற்ற நண்பராகவும் நெருங்கிய உறவினர்களாக நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறுகின்றார்கள். இப்படியே காலம் போக போக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்களே, அவர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள் அந்த சஹாபாக்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக இந்த மக்காவாசிகள் துன்புறுத்தினார்கள், வேதனைகளை கொடுத்தார்கள், கடும் வேதனைகளை கொடுத்தார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமையாக அவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு அவருடைய முதலாளி என்ன செய்கின்றார்? அந்த கல்லில், பெரிய கல்லில் படுக்க வைத்து கடும் வெயிலில் அவரை அடித்து, சாட்டையால் அடித்து லாத்து உஸ்ஸாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னார்கள். இப்படி இருக்கும் பொழுது இன்னும் சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக துன்புறுத்தப்பட்டார்கள். யாசிருடைய குடும்பத்தார், ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றது ஆரம்ப காலத்தில். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக யாசுருடைய மகனார் அம்மார் வேதனை செய்யப்பட்டார். அவருடைய மனைவி சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றதற்காக அபூஜஹல் என்ன செய்தான்? அவரை கொலை செய்தான். முதல் உயிர் தியாகம் செய்த பெண்மணி சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான். அம்மார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள்? 2 கால்களிலும் கயிறை கட்டி, ஒட்டகத்தில் கட்டி, குதிரையில் கட்டி குதிரை ஓட விட்டார்கள். அந்த குதிரை இரு பக்கமாக ஓடியது, கால் 2ஆக பிளந்தது, உடல் 2ஆக பிளந்தது. இன்னும் சில சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள் தெரியுமா? நெருப்பில் ஈயத்தை காய்ச்சி, இரும்பை காய்ச்சி கண்ணில் ஊட்டப்பட்டார்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தை விடவில்லை, உறுதியாக இருந்தார்கள், ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக சஹாபாக்கள் துன்புறுத்தப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக செல்வார்கள், சஹாபாக்களை பார்ப்பார்கள், வேதனைப்படுவார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார்கள். யாசிருடைய குடும்பத்தாரை, பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் என்று வாக்களித்து செல்வார்கள், உறுதியளித்து விட்டு செல்வார்கள், ஆறுதல் கொடுத்து விட்டு செல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, இதற்கு முன்னாடி இருந்த சமுதாயம், அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்ன, நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் சொர்க்கத்தில் ஈஸியாக நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களே, கிடையாது. வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஸலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாய மக்கள் வேதனைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், ரம்பத்தால் உடல் அறுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். நாமெல்லாம் இன்று ஈஸியாக இலகுவாக மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஏசி ரூமிலும், ஏசி அறையிலும், ஏசி வீட்டிலும் வாழ்ந்து கொண்டு பள்ளிவாசலில் ஏசி போட்டுக்கொண்டு இருந்தாலும் அந்த இடத்தில் தொழுவதற்கு நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் ஈஸியாக சொர்க்கம் கிடைத்து விடுமா? நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் 5 வேளை தொழுதால், ஜக்காத் கொடுத்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று.
ஆனால் நம்ம இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டாமா? அந்த சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் என்பதை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர் பிரச்சாரம் செய்ததற்காக அவர் எவ்வளவுலாம் துன்புறுத்தினார்கள் தெரியுமா அந்த மக்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீதியில் நடந்து சென்றால் முல்லை எறிவாள். யார்? அபூ லஹபுடைய மனைவி. முல்லை எரிந்து நபிகள் நாயகம் அந்த முட்கள் மீது நடந்து செல்வார்கள். காலெல்லாம் இரத்தம் வடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தொழுவதற்காக காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருப்பார்கள். காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சில மனிதர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கழுத்தை இறுக்கி நெரிப்பார்கள். நபிகள் நாயகம் அப்படியே சில தொழுகையில் இருப்பார்கள். ஒரு நேரம் அபூ ஜஹல் அவன் என்ன செய்கின்றான் என்றால், ஒட்டகத்துடைய குடலை எடுத்துடுவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஜிதாவில் இருக்கின்றார்கள். ஒட்டகத்துடைய குடலை நபிகள் நாயகம் சொல்ற உடம்பில் மேலே போட்டு விடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எழுவ முடியவில்லை, எந்திரிக்க முடியவில்லை. அப்படியே சஜிதாவிலே இருக்கின்றார்கள். எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னால், நபியே, உனக்கு முன்னாடி இருந்த நபிமார்களும் இப்படித்தான் கேலி செய்யப்பட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர சிரிப்பிள்ளையாக இருக்கின்றார்கள், வருகின்றார்கள். தன்னுடைய தகப்பனார் மீது இப்படி இருக்கிறதை பார்த்து ஒட்டகத்துடைய குடலை தள்ளிவிட்டு எழுப்பி விடுகின்றார்கள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் வேதனைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அது மட்டுமல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்துடைய பிரச்சாரம் செய்ததற்காக அவருடைய குடும்பத்தாரை என்ன செய்தார்கள்? ஒதுக்கி வைத்தார்கள், பாய்காட் செய்தார்கள். சமூகமே ஒதுக்கி வைத்தது. எப்படி ஒதுக்கி வைத்தது? கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பனு ஹாஷிமுடைய குடும்பத்தாரை ஒதுக்கி வைத்தார்கள். அவர்கள் பனு ஹாஷிமுடைய குடும்பத்தார் ஷேப் அபு தாலிபுடைய கூட்டம் என்று தனியாக ஒதுக்கப்பட்ட பொழுது அந்த இடத்தில் அவர்கள் வியாபாரம் செய்ய முடியாமல், திருமணம் கூட நடத்தி கொள்ள முடியாமல், கடும் வேதனையிலும் பசியிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தியாகம் செய்தார்கள். நபிகள் நாயகம் இப்படியெல்லாம் காலம் போனது. அது மட்டுமல்லவா, நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்து மக்காவில் ஹஜ்ஜு செய்வதற்காக சில மனிதர்கள்லாம் வரும் பொழுது பின்னாடியே சென்று நபிகள் நாயகம் அவரிடம் சொல்லும் பொழுது, இவர் பைத்தியக்காரர், இவர் சூனியக்காரர் என்றெல்லாம் மக்களிடம் என்ன செய்வார்? வெளியூரில் வந்த மக்களிடம் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் சந்திக்காத அளவிற்கு ஆக்குவார்கள். இப்படியெல்லாம் செய்தார்கள். இதற்கெல்லாம் உறுதுணையாக அபூ தாலிப் அவர்கள் இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் உறுதுணையாக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு துணையாக இருக்கும்போது, உதவி செய்து கொண்டிருக்கும்போது யாராலும் நெருங்க முடியவில்லை. எவ்வளவோ மக்கள் எடுத்து வைத்து நபிகள் விடவில்லை. என் கையில் ஒரு கையில் சூரியனையும் ஒரு கையில் சந்திரனையும் எடுத்து வைத்தாலும் நான் இந்த விஷயத்தை, இந்த பிரச்சாரத்தை விட மாட்டேன், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் கொண்டு செல்வேன் என்று சொன்னார்கள். இப்படியே போகின்றது. ஒரு காலம், ஒரு ஆண்டு வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ அபூ தாலிப் அவர்களும் இறந்து விடுகின்றார். அவருடைய மனைவி, நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து போய்விடுகின்றார்கள். இப்படி இறந்து போய்விட்டது ஒரே ஆண்டு, அது துக்க ஆண்டாக கருதப்படுகின்றது. அந்த ஆண்டில் நபிகள் நாயகம் ரொம்ப கவலைப்படுகின்றார்கள். நமக்கு துணையாக இருந்த, உதவி செய்த எல்லோரும் போய்விட்டார்கள். இப்போ யார் இருக்கின்றார்? ஒரு அனாதையாக தனி மனிதராக இருந்தார்கள். அப்போதுதான் நபிகள் நாயகம் என்ன செய்கின்றார்கள்? என் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன் வருவதில்லை, ஏற்றுக்கொண்ட மக்களையும் இவர்கள் விடமாட்டுகின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள். அங்கிருந்து சில மக்களை எத்தோப்பியா அங்கே என்ன செய்கின்றார்கள்? ஹிஜ்ரத் செய்து செல்லுமாறு நபிகள் கட்டளையிடுகின்றார்கள். அங்கே சில மனிதர்கள் சென்று விட்டார்கள். இங்கே இருந்த மனிதர்கள் வேதனைகளும் கஷ்டங்களும் பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நாம் என்ன செய்யலாம்? பக்கத்து ஊர், பக்கத்து நாடு தாயிஃபுக்கு செல்வோம், அங்கே சென்று நாம் இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை எடுத்து வைப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள்? அங்கே செல்லுகின்றார்கள். அங்கே 3 மன்னர்கள் இருந்தார்கள். 3 மன்னர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்கவே இல்லை. அதில் ஒரு ஆள் என்ன செய்கின்றான் என்றால், சிறுவர்களிடம் கல்லை கொடுத்து கல்லால் அடியுங்கள், அடித்து விரட்டுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். தாயிஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கல்லடி வாங்கி கொண்டு அங்கே ஸைத் ரலியல்லாஹு தடுக்கின்றார்கள். அவருக்கும் அடி விழுகின்றது, நபிகள் நாயகம் அடி விழுகின்றது. அந்த அடியோடு தலையில் அடிபட்டு இரத்தம் வடிந்து காலுடைய அந்த காலுறையில் அப்படியே இரத்தம் தேங்கி விடுகின்றது. அங்கிருந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த இடத்தை விட்டு விலகி ஒரு இடத்திற்கு வருகின்றார்கள். ஒரு தோட்டத்தில் வந்து தஞ்சமடைகின்றார்கள். அங்கே என்ன செய்கின்றார்கள்? அங்கே தஞ்சம் அடைந்ததுக்கு பிறகு அல்லாஹ் கோவப்படுகின்றான். கோவப்பட்ட உடனே
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்குகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் கட்டளையிடுங்கள், இந்த இரு மலைகளுடைய வானவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், இந்த இரு மலைகளுக்கு நடுவில் இருக்கின்ற ஊரை நான் நசுக்கி விடுகிறேன், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை கட்டளையிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வேண்டாம், விட்டு விடுங்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுக்கு பிறகு வரக்கூடிய இவருடைய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி நடந்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு தாயிஃப் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய இந்தியாவில் இஸ்லாம் யார் மூலமாக வந்தது? இந்த தாயிஃப் மக்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் இஸ்லாம் பரவியது என்ற வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. ஆக நபிகள் நாயகம் அன்று துவா செய்தார்கள் அந்த மக்களுக்காக. இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுக்கு பிறகு வரக்கூடிய இவருடைய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், உலகம் முழுவதும் இஸ்லாத்தை எடுத்து செல்வார்கள் என்று அன்று துவா செய்தார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தி. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் மக்காவில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். சஹாபாக்களும் கஷ்டப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இறுதியில் அல்லாஹ் கட்டளையிடுகிறார், ரசூலுல்லாஹ், நீங்கள் இங்கே இருக்க தகுதி இல்லை, இங்கே இருந்தீர்கள் என்றால் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த ஊரை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அங்கே இருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு அல்லாஹ் ஆணையிடுகின்றான். சில கூட்டம் அங்கிருந்து வருகின்றது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு இங்கேருந்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து அங்கு செல்கின்றார்கள். ஒரு நாள் வருகின்றது, இங்கே குறைஷிகள், மக்காவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொலை செய்வதற்காக திட்டமிடும் பொழுது அல்லாஹ் இங்கே என்ன கட்டளையிடுகின்றான்? நீங்கள் இப்பொழுது ஹிஜ்ரத் செய்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்கின்றார்கள். இருந்தாலும் நபிகள் நாயகம் கவலை, தன் ஊரை விட்டு செல்வதற்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அங்கே செல்கின்றார்கள். அங்கே சென்றதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்தான். மக்காவில் 13 ஆண்டுகள் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? மக்களுக்கு எடுத்துரைக்க முடியவில்லை. சில மனிதர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவ்வளவு வேதைகளும் கஷ்டங்களும் பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு தனி ஊரை உருவாக்கி கொடுத்தான், தனி நாட்டை உருவாக்கி கொடுத்தான். இஸ்லாமிய ஆட்சியை அமைப்பதற்காக மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்றார்கள். அந்த மதீனா மாநகரத்தில் அங்கே சென்றதற்கு பிறகுதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமைத்து கொடுத்தான், மிகப்பெரிய வெற்றி கொடுத்தான். நாளை தினம் 17ஆம் நாள் பத்ருடைய போருடைய தினம். வாழ்க்கையிலே இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இஸ்லாமிய வரலாற்றில் ரமலானுடைய மாதத்தில் 17ஆம் அன்று அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி நாள். அதுதான் பத்ருடைய யுத்தம். அந்த யுத்தம் எப்படி நடந்தது தெரியுமா? அதனுடைய வரலாறு ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அதற்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்தன, அந்த யுத்தத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் வெற்றியை கொடுத்தான், உதவி செய்தான் என்பதை நிச்சயமாக நாளை தினம் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் அவர்கள் எதில் உறுதியாக இருந்தார்கள்? ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். நம்பிக்கை இழக்கவில்லை. சஹாபாக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அந்த இஸ்ரேலர்கள் ஈமானில் உறுதியாக இல்லை, அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவாளிகள், குறைஷியர்களாக இருந்தாலும் அரபியர்களாக இருந்தாலும் அவர்கள் படிக்க தெரியாத மக்களாக இருந்தாலும் ஏகத்துவ கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டோம், அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று நம்பிக்கை வைத்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள், அப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்கள் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி ஈமானில் உறுதியாக இருந்தார்கள், அவர்கள் எப்படி அல்லாஹ்விற்காக பாடுபட்டார்கள், அவர்கள் எப்படி மார்க்கத்திற்காக உழைத்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் இன்று முஸ்லீமாக இருக்கின்றோம், நமக்கு இன்று இஸ்லாம் என்ற ஒரு போர்வையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இது எப்படி கிடைத்தது? அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் உழைத்த உழைப்பு, அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு போர்வையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் நமக்கு இலகுவாக ஈஸியாக இந்த மார்க்கத்தை கொடுத்து விட்டான். நாம் பிறப்பிலேயே முஸ்லீமாக பிறந்து வந்திருக்கின்றோம். நாம் எல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் வெறும் 5 வேளை தொழுவதோ
தான தர்மங்கள் செய்வதோ சொகுசாக வாழ்வதல்ல, இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டும், போராட வேண்டும். சில இடங்களில், சில ஊர்களில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒலிக்கப்படாமல் இருக்கின்றது, பாங்கு சொல்லப்படாது, பள்ளிவாசல் தொழுகை கிடையாது. பள்ளிவாசல் எல்லாம் கட்டப்பட்ட பள்ளிவாசலில் வெறும் மோதினார் மட்டும் இருப்பார், தொழுகைக்கு ஆள் கிடையாது. எல்லாம் வியாபாரம் வியாபாரம் என்று வெளியூர் சென்று விட்டார்கள். சில இடங்களில் பார்த்தோமே என்றால் முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கின்றன, இஸ்லாம் என்றால் என்ன தெரிய, பேருக்கு முஸ்லீம்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிஜாப் அறிந்து கொண்டும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு, குர்ஆன் ஓத தெரியாது. நாம் ஏதாவது பாடுபட்டோமா? ஏன் இதை சுற்றி உள்ள சில ஊர்களை போய் பாருங்கள், இதை சுற்றி உள்ள நாசரத் அங்கெங்கெல்லாம் போய் பாருங்கள், அங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அங்கே இஸ்லாத்தை சொல்வதற்கு, தாவா பணி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. யார் முன் வந்திருக்கின்றார்கள்? இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வேலை சம்பாதிக்க வேண்டும், அது பண்ண இப்படி இருக்கின்றார்கள். தவிர மார்க்கத்திற்காக பாடுபட வேண்டாமா? சம்பாரியுங்கள், உலகத்திற்காகவே நீங்கள் சம்பாரிங்கள், மர்மைக்காக ஏதாவது கொஞ்சம் சேகரித்து வைக்க வேண்டாமா? பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஊட்ட வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். இன்று அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அடிமையாக வாழ்வதல்ல, அல்லாஹ்வுடைய அடிமையாகத்தான் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அடியானாக நாம் வாழ வேண்டும். இஸ்லாத்திற்காக நாம் பாடுபட வேண்டும், ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் கஷ்டப்பட்டதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தான். நமக்கும் உயர்ந்த சொர்க்கம் வேண்டும் என்றால் நாமும் இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்தில் மார்க்க சொற்பொழிவு நடக்கின்றதா, மார்க்க விஷயங்கள் நடக்கின்றதா, சம்பந்தமாக ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கின்றதா, அங்கே நாம் கலந்து கொண்டு அதற்கு ஏதாவது உதவியோ, அது ஏதாவது முயற்சி, நம்மளுடைய முயற்சி அங்கே இருக்க வேண்டும், நம்மளுடைய பங்களிப்பு அங்கே இருக்க வேண்டும். அது கொஞ்சம் இருந்தாலும் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றார். ஆக அதையெல்லாம் நாம் சரியாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்றோம், தொழுது கொண்டு இருக்கின்றோம், எல்லா நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த யார்? சஹாபாக்கள். அவர்கள் மூலமாக நமக்கு இஸ்லாம் வந்தது. ஆக அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். அவர்களுக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய சந்ததிகள் ஒரு ஈமானுடன் வாழ்வதற்காக அவர்களுடைய வரலாறை நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அந்த வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தை அதிகமாக நன்மைகள் செய்து சஹாபாக்களுடைய வரலாற்றை நினைவுபடுத்தி அதை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக படிப்பினைகளை பெற்று நாம் அவர்களைப் போல வாழ்ந்து அவர்கள் எப்படி ஈமானில் உறுதியாக இருக்கிறோம் அதே போல் நாமும் ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீகை தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.